சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, முழுமையான விவரம். வணக்கம். இன்றைய தினம் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 121வது நினைவு நாள் என்ற சூழல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீரன் சின்னமலை சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்து அந்த சிலை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். உடன் முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து திருவுருவ சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் திருவுருவ படத்திற்கும் அவர் மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் வருகை தந்து மரியாதை செலுத்தக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இங்கு வருகை தந்து மரியாதை செய்ய இருக்கிறார். எனவே விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்கள் தற்போதைய திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்த ஒருவர். 1750களில் பிறந்த ஒருவர். இவர் இவரினுடைய அந்த விடுதலை போராட்ட ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடிய அவரினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டும் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில தற்பொழுது தீரன் சின்னமலை சிலை அமைந்திருக்கக்கூடிய கிண்டியில் ஏராளமான அரசியல் கட்சியினர் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அவரினுடைய நினைவுகளை நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுலேந்திரா, வேளச்சேரி அசோக், அதே போல விருகை ரவி உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். கோகுலேந்திரா இப்படி பலரும் உடன் இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இங்கு வருகை தந்து மரியாதை செய்ய இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.